والسلام على عباده الذين اصطفى. وقد قال الله تعالى في محكمه التنزيل: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: انما الاعمال بالنيات ويحمل من الله. رواه الامام البخاري في صدق رسول الله صلى الله عليه وسلم. விதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மாளிகையில் இக்காவுடைய நியமனத்தை திருத்துவதற்கு சகோதரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றார், மனிதருக்கின்றார். அந்த கடமைகளை பொழுதாக கண்ணியமான முறையில் பெருதான் முறையிருக்கின்றனர். இந்த விடயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து விலகி நடக்கக்கூடியதாக இருக்கின்றார். அந்த விடயங்களை பொழுதாக தவிர்த்து நடக்கக்கூடிய ஆர்வமாக அல்லாஹ்வுடைய நகரியார்களே, அனைவர்களுக்கும் உயர்ந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார். இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஈருலக வெற்றி பாதையை மிக தெளிவாக, மிக ஆழமாக, மிக விரிவாக, துல்லியமாக இதேபோன்று ஈருலக நஷ்டத்துக்குரிய வழிமுறைகளையும் மிக தெளிவாக அறியாதவருடைய நலவுகளுக்காக என்னென்ன விடயங்கள் எல்லாம் சூழ்நிலைப்பட வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் அடியாருடைய விடயத்தில் எந்த அளவுக்கு அல்ல விரும்புகிறார் என்றால் அவருடைய பண்புகள் பாகுகள் இருக்கின்றன. அந்த பண்புகள் அடியார்களிலும் வெளிப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். அல்லாஹ் ரஹீமாக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அடியார்களாக நாம் ஒவ்வொருவர்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அடியார்களாகிய நாம் எங்களுக்குள் மன்னிக்கக்கூடிய பரோபகாரிகளாக வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பது விரும்புகிறார். நன்றியுள்ளவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவர்களும் வாழ்க்கையை நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது இவ்வாறு சில பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடியார்களாக எங்களுக்கு அறாமாக இருக்கிறது. பெருமை என்பது மாத்திரம் கொண்டது. பெருமை என்பது கர்வம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம். உலகத்தில் யாரும் கர்வம் உள்ளவர்களாக பெருமை உள்ளவர்களாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாது. யார் பெருமை என்ற ஆடை அணிகிறார்களோ நான் அவர்களை கவனத்திலே வீட்டுக் இருப்பதாக இன்னும் சில பண்புகள் இருக்கிறது. தன்மீது ஹராமாக ஆகிறார். அடியார்களாக எங்கள் மீது ஹராமாக ஆகிறார். அநியாயம் என்பது அநீதி என்பது மனசுக்கானே அல்லா ஹராமாக ஆகிறார். அநீதியின் சிகிச்சையிலே குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அடியார்களே, அநியாயம் என்பதை இணைக்கிறானே ஹராமாக
அந்த அமைதி என்பதை உங்களுக்கு நான் ஹராமாக உங்களுக்கிடையே வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கட்டத்திலும் இந்த நிலையிலும் அநியாயத்தை ஏற்று பார்க்கிறது. யாருக்கும் அநியாயம் செய்துவிட வேண்டாம். இந்த படைப்பினங்களாக இருக்கிறது, விருதுகளாக இருக்கிறது, பறவைகளாக இருக்கிறது, பூமியில் ஊர்ந்து செய்யக்கூடிய ஏறிய வீடு ஜீவராசிகளாக இருக்கிறது, எதுவாக இருக்கிறது, யாருக்கும் வார்த்தை அநியாயம் இந்தியவாகவே தெளிவாக விவரிக்கிறார். அடியாற்றல் இந்த நிலையில் அடியாற்றம் செய்யக்கூடியவனாக நண்பர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இந்த உலகிலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலையில் காணக்கூடிய காண்டவமாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலிருந்து குடிமக்கள் வரை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழுள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவன்மார்களுக்கு செய்யக்கூடியவர்கள், கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நண்பர்களே, சாமிய சகோதரர்கள் இவ்வாறு பல கோணங்களில், பல வர்க்கங்களில், பல வடிவங்களில், எல்லா இடங்களிலும் நியாயம் ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் சீக்கான் இஸ்லாத்துலாம் அவர்கள் இவ்வுலகுக்கு வருகை பெறக்கூடிய நேரம் அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பூலோகம், இந்த பூமி அந்த காலத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்களால் அவர்கள் இவ்வுலகுக்கு வருகை வந்து முதலாவது அவர்கள் செய்யக்கூடிய சேவை நியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நீளத்தையும் நேர்மையும் உண்மையையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக அதன் வீட்டாளர்களாக அவர்கள் கூறி பார்க்கின்றது அவருடைய அருளை வாக்காக இருக்கிறது. எல்லா நண்பர்களே, ராவி சகோதரர்களே, வாழ்க்கையில் இந்த கட்டத்திலும் யாருக்கும் குடும்பத்தார்களாக இருக்கலாம், உறவுமுறை பார்த்தவர்களாக இருக்கலாம், நன்றி வெற்றிக்காரர்களாக இருக்கலாம், எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கலாம், எங்களுடைய முதலாளிமார்களாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், இவருக்கு வார்த்தைகளால், இவரது பதவியால், இவரது அதிகாரத்தால், இவரது செல்வத்தால், இவரது கண்ணியத்தால், இவரது அறிவால் பல அடிப்படைகளில் இந்த நியாயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த இடங்களில் நியாயங்கள் நடைபெறும். அது கிராமமாக இருக்கட்டும், அது பட்டணமாக இருக்கட்டும், அது நகரமாக இருக்கட்டும், அது எந்த நாடாக இருக்கட்டும், அந்த இடங்களில் தீவிரங்களை, சோதனைகளை, வேதனைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஆணுடைய மதிப்புடைய வெளிச்சமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் அன்புதவி சொந்தமாக சொந்த மன்னவர்கள் தியாக நாடுகளுடைய அனைத்து சமூகத்திற்கு ஒரு மனமான ஒரு பண்பாட்டை ஒவ்வொருவர்களும் பேசுவதாக ஓட வேண்டிய ஒரு துவாவை சொந்தமாக சொந்த மன்னவர்கள் إنك أضل أو مذل أو أذل أو مذل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل عليه صلى الله عليه وسلم வெளியேறக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றாக சொல்லியிருக்கிறார்கள். விசேஷமான ஒன்றுதான், நான் யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்வதிலிருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு சொல்கிறேன். இது ஒரு மனிதனோட மனிதப்படுவதிலிருந்தும் நான் அவர்களுக்கு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான துஆவை எதிர்த்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொருவர்களும் வாழ்க்கையில் வார்த்தைகளால் அல்லது பேசினால் நாம் யாருக்கும் நியாயம் செய்துவிடக் கூடாது, யாருடைய உள்ளத்தை உடைத்துவிடக் கூடாது, மற்றவருடைய பொருட்களை சுரண்டி அபகரித்து வாழக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் நிகழ்ச்சிக்கூடாது.
ஒரு வாழ்க்கையை வேண்டும் என்ற அழகான பாடத்தை தான் அன்பருக்கு சொல்லவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சில பகுதிகள், சில நகரங்கள், சில ஊர்கள் பாழடைந்து இருளடைந்து எந்த முக்கியத்துவம் இல்லாமல் காணப்படுகிறதா? சில குடும்பங்கள் எவ்வாறு நிலையில் காணப்படுகிறதா? அவைக்கு அனைத்துக்கும் ஒட்டுமொத்த பின்னணி யாருவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையை கிடந்த அநியாயத்தினுடைய பிரதிபலிப்பை தான் இன்று அவருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் குறிப்பிடக்கூடிய வார்த்தையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு ஊருக்கு போகிறார், ஒரு கிராமத்துக்கு செல்கிறார், ஒரு நாட்டுக்கு செல்கிறார், ஒரு நகரத்துக்கு செல்கிறார். அந்த நகரம் அடைந்து பாலடைந்து இந்த முக்கியம் இல்லாமல் காணப்படுகிறதா? சில குடும்பங்களை பார்க்கிறார். தங்களுடைய குடும்பங்களுக்கு இடம்பெற்ற சச்சரவுகள், பிரச்சனைகள் ஆனால் முக்கியை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. தந்தை மகனை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள், மற்ற உறவுகளை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற அந்த பிரச்சனையின் காரணமாக கூறிவிட்டு இவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்று பல வருடங்களாக அனைத்து வாழக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். செல்வந்தர்களாக கூலித்தோர்களாக இருந்தவர்கள் திடீரென அனைத்து சொத்துக்களை இழந்து அவருடைய வீட்டை இருந்து, வாகனத்தை இருந்து, தொழில்கள் அனைத்தும் விசாரணமாக்கப்பட்டு நடுவீதியில் மற்றவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தவர்கள், பிரகாசமாக இருந்தவர்கள், திடீரெனவர்கள் நண்பர்களை சகோதரர்களே சொல்லுகிறார்கள். இவை அனைத்துக்கும் இந்த அநியாயங்களுடைய தாக்கம் தான் வாழ்க்கையை இந்த நிலைக்கு அவர்களை ஆக்கிவிட்டது என்ற புயலத்தை இதனுடைய தாக்கத்தை அவர்கள் சொல்கிறார். நண்பர்களே, நாட்டின் சகோதரர்களே, இது ஏராளமான இடங்களில் வியாபாரம் என்ற அடிப்படையில், கூட்டு வியாபாரம் என்ற அடிப்படையில் பல அநியாயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை ஒவ்வொருவர்களும் இந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு உண்டாகக்கூடிய நிலைமை அல்லாஹ்வுடைய உதவியில் இருந்து அநியாயம் செய்தவர்களை வைப்பதில்லை. அநியாயம் எந்த அதிகாரியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும், எவ்வளவு கண்ணியமுள்ளவராக இருக்கட்டும், எவ்வளவு வசதியுள்ளவராக, கனவுள்ளவராக, அனைத்து நிலைகளில் உள்ளவர்களாக இருந்தால் குறிப்பிடுகிறார். அநியாயம் செய்தவர்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் வெற்றி பெற முடியாது. அநியாயத்துக்குரிய பிரதிபலிப்பை உலகத்திலே அவர்களுக்கு ஆக வேண்டும் என்பது முன்வைத்துக் கொண்டிருக்கிறது, வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில், இந்த நிர்வாகத்தில், இந்த தலைமைத்துவத்தில் நீளமும் நேர்மையும் உண்மையாளர்களாக வாழ்ந்தார்களோ அந்த இடங்களை சொல்லலாம், அந்த பகுதிகளை சொல்லலாம். நேரடியாக அல்லாஹ்வுடைய கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய பாட்டுக்கு பின்னால தேடியிலிருந்து கையில் மாடிலிருந்து ஒரு கை எடுக்கப்பட்டது. அந்த கையை எடுத்து பார்க்கக்கூடிய நேரம் கோதுமை மணிகள் இருந்தது. ஒவ்வொரு கோதுமை மணிகளும் முத்தையினுடைய செய்தார் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், கூலி கிடைத்தார்கள். அதோடு காப்பு இருந்தது. அது எழுதப்பட்டிருந்தது. இந்த கோதுமை மணிகள் முத்தையுடைய செய்தார் மர்மனாக இருந்ததற்குரிய காரணம் அன்று வாழ்ந்த ஆட்சியாளர்கள் நேர்மையாளர்களாக, உறுதியாளர்களாக, அநியாயத்திலிருந்து ஒதுங்கியவர்களாக, நீதம் நேர்மையுள்ளவர்களாக வாழ்ந்தவருடைய பின்னணிதான் இந்த கோதுமை மணிகள் முத்தையுடைய செய்தார் இருந்தது என்ற ஆச்சரியமான ஒரு காப்புக்குள்ளோ அது நண்பர்களே, சகோதரர்களே,
அநியாயத்திலிருந்து நாம் ஒவ்வொருவர்களும் எனது வாழ்க்கையை நாம் சொந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த நியாயத்துகளை அறப்படைகளை வைத்து செய்யப்படக்கூடாது. செய்தியுடையவர்கள் வீரர்களை அவர்களுக்கு அநியாயம் செய்து விட முடியாது. ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கீழவர்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது. செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது. மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய முடியாது. கடல்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது மனைவிமார்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளை போன்ற ஓவியங்களாக மாற்றி கட்டையும் பகடையுமாக வாழக்கூடிய ஏராளமான மனைவிமார்கள் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அநியாயத்திலிருந்து இடைவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இந்த முறையில் எப்படி நீதி செய்தவர்களுக்காக சாபம் எடுக்கிறார்களோ அதே போன்று அந்த நீதி இழைக்கப்பட்ட நீதி செய்தவர்களுக்கு அவருடைய உணர்வுகளை கொடுக்கிறார். பதிவாக இருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. அவர்கள் நபர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரம் இவர்களை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதில் முதலாவது அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார். ஆனால் யுத்தங்களுடன் கலந்து கொள்வது தெரியாது. அவர்கள் அதை பங்குபெறுவது தெரியாது. தீர்ப்பளிக்கக்கூடிய நேரம் தீவிரமாக தீர்ப்பளித்தால் இல்லை என்று 3 விதமான குற்றச்சாட்டை அந்த கூப்பாவில் இருக்கக்கூடிய அந்த கவினாவில் இருக்கக்கூடிய பொய்யாக அவர்களை அதற்கு முன்வைத்து அவர்களுக்கு இந்த முயற்சி காட்டப்படுகிறது. முதலில் அவர்கள் அவர்களை பணியிலிருந்து நீக்கி அம்மாவுடைய ஆசிரியர் அவர்களை பதவிக்கு கொண்டு வருகிறார்கள். உடனே பார்ப்பதை அவர்களுக்கு செய்தி கேள்விப்பட்டவுடனே 2 செய்திகளை 2 என்னை வீணாக பொய்யாக அவர்களை விட்டு செல்கிறார். என்னுடைய வறுமையிடமாக்குவார். என்னுடைய ஆயுள் காலத்தை நீளமாக ஆக்குவார்கள். குழப்பக்காரமாக மாற்றி என்று அவர்களுக்கு 3 சாபம் எழுதினார்கள். ஆசிரியர் இந்த உணாவி ஆயுள்காலம் கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய வசதியை கொடுத்தார்கள். எல்லா அவர்களிடம் கேவலமான முறையில் கேட்டுக்கொள்ளும் யாரும் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த நேரம் அவனை சொல்லிக் கொள்வான். என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த உறுதியான அந்த வயதில் கூட தாயை செல்லக்கூடிய பெண்களுடைய துறையில் அவரை கையால் அடித்து இந்த குழப்பத்தை இந்த சுனாமி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சித்தீராக குழப்பக்காரனாக மாறிவிட்டார் என்பது தனித்திலிருந்து உறுதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நண்பர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களையும் இவ்வாறான இந்த அநியாயங்களில் இருந்து எங்களுடைய சாபத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவருக்காக நாம் மாற வேண்டும். இமாம் ஜமாத்தை சொல்லக்கூடியவர்கள், சமூகத்தினுடைய கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், ஒவ்வொரு வருடமும் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு ரவானிலும் உள்ளமான அவனை வெளியிடக்கூடியவர்கள், தர்மம் எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையை செய்துவிட்டோம். நண்பர்களே, நாளைய சகோதரிகளே, நாளை கிராமத்துடைய நாளைய சமூகக்காரனாக எங்களுடைய எல்லா அமல்களும் துணையாக இருக்கக்கூடியது. கொள்கை மழை, நோன்பு மழை, அச்சு மழை, உம்ரா மழை, குர்ஆன் மழை, திக்ர் மழை, ஸலவாத் மழை, சதகா, தானம் போன்ற அனைத்து மழைகளையும் எங்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்காக நாம் கொடுத்துவிட்டு
நெருக்கடியோட மாத்திரமல்ல, எங்களால் அநீதிக்கப்பட்டவர்களுடைய ஏறிய பாவங்கள் எங்களுக்கு சுமத்தப்பட்டு வாழ்க்கையில் தினாசினது கிடையாது, வாழ்க்கையில் மனு போதைப்பது பாவித்தது கிடையாது, வாழ்க்கையில் களவெடுத்தது கிடையாது, பொய் சொல்லியது கிடையாது. ஏரியுடைய பாவங்கள் சுமத்தப்பட்டு உலகத்தினால் நரகத்தில் வீசப்படுகின்ற பயங்கரமான எச்சரிக்கையை அன்புடைய சமுதாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டதை சபை முஸ்லிம்களே, அறிவாக இருக்கிறது. சில நண்பர்களே, சகோதரர்களே, இது சில விவாதத்தில் வருகிறது. கியாமத்துடைய நாளே ஒரு மனிதன் போவான். இந்த நேரம் இந்த மனிதன் ஒரு மனிதன் வந்து கல்வி சொல்வார், சத்தம்பனி என்னை ஏற்றினாய், என்னை மானசீகப்படுத்தினாய், இதை என்னுடைய உள்ளத்தை உடைத்தாய் என்று அந்த மனிதன் கேட்பார். இன்னும் ஒரு மனிதன் இடப்பக்கமாக வந்து இது சூழலை அளித்தார். இன்னும் ஒரு மனிதன் வந்து அவர் சொல்லுவாரு, நீ என்னுடைய காணியை அளித்தார். இவ்வாறு நானா பக்கமும் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதரை பிடித்துக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த மனிதன் பிரித்து விடுவான். தப்பிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கிடைத்த மனிதர்களும் கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்தில் எங்களின் கால்கள், கரங்கள், உடனவயங்கள் அனைத்தும் நாளை கியாமத்துடைய நாளையில் நாம் செய்த அநியாயங்களை ஊழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாரும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இருந்து, அவருடைய நீதத்திலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. அனைவர்களும் மாற்றிக்கொள்ளக்கூடிய, இழிவடையக்கூடிய பயங்கரமான நாளில் தேசியர்களாக, வெற்றியாளர்களாக, பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும் என்றால் எனது வாழ்க்கை நியாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கு எச்சரிக்க வேண்டும். வாக்கியவர்களாக வாழ்க்கையின் நியாயத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக அனைவர்களுக்கு சோகம் செய்வதாக அநியாயங்களிலிருந்தும் எமது வார்த்தைகளால், எமது செயல்களால், எமது அதிகாரத்தால், எமது கருவியால் செய்த ஏராளமான நியாயங்கள், இந்த நியாயங்களிலிருந்தும் வாழ்க்கையின் அனைவருடைய உள்ளங்களிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மக்களுடைய துவாபங்கள் அருமையானவர்களாக செய்யக்கூடிய சமூகமாக எங்களை மாற்றிவிடுகிறார்களா? நாம் அனைவர்களும் அவருடைய கட்டளைகளை உரிமையாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, உடல் வழக்கங்களை உரிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை வாழ்க்கை ஆக்கிக் கொள்வதாக அவ்வாறே உள்ளத்தை வாழ்க்கையை எல்லா கட்டங்களிலும், எல்லா இடங்களிலும், இரவிலும் பகலிலும் அவ்வாறு சமூகமாக எங்களை மாற்றி செய்கிறார்களா? இதனுடைய சிறப்பான மாதத்துக்கு வருகை கொண்டிருக்கிறவர்களா? நம்மளுடைய சொல்லவர்கள் அந்த நாட்களில் எந்த அவர்களை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டிருக்கிறார்களோ அந்த அவர்களை வாழ்க்கையை அலங்கரிப்பவர்களாக ஒரு நலத்தை, ஒரு வசத்தை, ஒரு ரத்தத்தை, ஒரு அன்பை கிடைவதற்கு இவர்களுக்கு கோபித்து வருவதாக இறுதி நிலைமையை கையாடுவதாக, சிறப்பானதாக அவர்களுடைய நன்மாலயங்களை பெற்றவர்களாக, உன்னை பார்த்தவர்களாக